ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 12வது பாடல் பார்க்க போறோம். இமயவில் வாங்கிய ஈசன் பங்குரை உமையினை இகழ்ந்தனன் என்ன ஓங்கிய கமையறு சினத்தன் இக்கார்முகம் கொளா சமையுறு தக்கனார் வேள்வி சாரவே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இமய வில் மேருமலையை வில்லாக வாங்கிய ஈசன் வளைத்த சிவன் பங்குரை தன் இடப்பக்கத்திலே வாழும் உமையினை உமாதேவியை இகழ்ந்தனன் என்ன தந்தையான தக்கன் அதாவது தக்ஷன் அவமதித்தான் என்ற காரணத்தால் ஓங்கிய பொங்கி எழுந்த கமையறு சினத்தன் பொறுமையற்ற சினத்தை உடையவனாய் இக்கார்முகம் கொளா இந்த வில்லை எடுத்துக்கொண்டு சமைவுரு நடந்து கொண்டிருக்கின்ற தக்கனார் வேள்வி தக்கனது யாகசாலையை சார நோக்கி சேர. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இது வந்து குலகச்செய்யுள் வகையை சேர்ந்தது. இதனோட பொருள் முடிவு பெறல. இந்த மாதிரியாக சிவன் வந்து அந்த யாகசாலையை வந்து அடைந்து அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்தான் அப்படிங்கறத இனிவரும் பாடல்கள்ல சொல்லுவாரு கம்பர். இதுல எப்பேற்பட்ட சிவன் அப்படின்னா இமய வில் வாங்கிய ஈசன் அப்படின்னு சொல்றாரு கம்பர். இது பொதுவாகவே நூல் மரபு. அந்த காலத்து வழக்கம் என்னன்னா மந்தர மலையாக இருந்தாலும் சரி இமயமலையாக இருந்தாலும் சரி கைலாய மலையாக இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே மேருமலையோட இதுவும் அதுவும் வேற மேருமலை வேற இந்த மலைகள்லாம் வேற அப்படின்னு சொல்ற வழக்கம் கிடையாது. இது எல்லாமே மேருமலையோட ஒப்பிட்டு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. இமயவில் வாங்கிய ஈசன் அப்படின்னா மேருமலையை வில்லாக வளைத்த சிவன் அப்படின்னு தானே வரணும். அந்த இடத்துல இமயவில் அப்படின்னு வருது. இதே மாதிரியான ஒரு சொல்லாடல் கலித்தொகையிலையும் இருக்கு. தோழியின் கூற்றாக வரும். அதாவது எப்பேற்பட்ட நாட்டை சேர்ந்தவன் தலைவன் அப்படின்னு தோழி தலைவி கிட்ட சொல்லக்கூடிய ஒரு செய்யுள். அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. இமயவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் உமையமர்ந்து உயர்மலை இருந்தனனாக ஐயிரு தலையின் அரக்கர் கோமான் தொடிப்புலி தடக்கையின் கீழ்ப்புகுத்து அம்மலை எடுக்கல் செல்லாது அப்படின்னு அது மேற்கொண்ட அந்த பாடல் அப்படி செல்லும். எப்பேற்பட்ட நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி வரும். என்னன்னா இது இமயமலையை வந்து அடியில கை கொடுத்து புகுத்தி ராவணன் அந்த இமயமலையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான்ல, அதைத்தான் வர்ணிச்சிருப்பாரு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த பாடல்லையும் இமய வில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சிவனை. அதாவது ஈரிச்ச சடை கங்கை சிவனினுடைய ஜடைகள்ல ஜடாமுடியில அங்கங்க எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது. அப்புறம் பகீரதன் தான் பூமிக்கு எடுத்து வந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அதனால ஈர்ஞ்சடை அந்தணன் அப்படின்னு சிவனை சொல்றாரு. அந்த இடத்துலயும் இமய வில் வாங்கிய சிவன் அப்படின்ற பொருள்ல தான் வருது. எதுக்கு சொல்ல வரேன், அதே மாதிரிதான் இங்க கம்பரும் இமயவில் வாங்கிய ஈசன் அப்படின்னு சொல்றாரு. சைவ சித்தாந்தத்திலையும் இதே மாதிரி தான் சொல்லப்படுது. நமக்கு எல்லாம் கைலாசம்னா நம்ம உடனே இமயமலையைத்தானே நம்ம கைலாசம்னு எடுத்துக்கிறோம். கைலாச மலையே 3 கைலாசங்கள் உள்ளன அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. என்னன்னா ஒண்ணு இந்த பூலோக கைலாசம், அதுதான் வந்து நம்ம இமயமலை, அதுல இருக்கக்கூடிய கைலாச மலை. அதை தவிர்த்து இந்த பிரபஞ்சத்துக்கே மேருமலை தான் ஒரு கைலாசமாக திகழும் அப்படின்னு சொல்லி மேருமலையை கைலாசம்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக எப்படி வைகுண்டத்தை வந்து விஷ்ணுவின் இருப்பிடமாக சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கைலாசத்தை சிவன் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் சொல்லக்கூடியது. ஆக எதுக்கு சொல்ல வரேன், எப்படி அந்த மாதிரி 3 கைலாசங்கள்னு சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்களோ அந்த மாதிரி மேருமலையவ மந்தாரமலை இமயமலை கைலாயமலை இது எல்லாமே மேருமலை வேற இது வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற வழக்கமும் இருக்கு. அந்த வழக்கத்துலதான் இங்க கம்பர் இப்படி பயன்படுத்தியிருக்காரு. இதுல எப்பேற்பட்ட சிவனுக்கு எப்படி கோபம் வந்தது அப்படின்னா ஓங்கிய கமையறு சினத்தன் அப்படின்னு சொல்றாரு. கமைன்னா கம்முன்னு இருக்கிறது, நம்ம சொன்னோம்ல கம்முன்னு இருக்கிறது அப்படின்னா பொறுமையோட இருக்கிறது. கம்மை அரு அப்படின்னா பொறுமை இல்லாம இருக்கக்கூடிய கோபத்தை கொண்டுள்ள சிவபெருமான் அப்படின்னு சொல்றாரு. கார்முகம் கொளா இக்கார்முகம் கொளானா இந்த வில்லை கொண்டு, அது வந்து செயா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம்,
அதனால இக்கார்முகம் கொளா அப்படின்னா இக்கார்முகம் வைத்துக்கொண்டு அப்படின்னு பொருள் கொள்ளணும். சமை உரு தக்கனார் வேள்வி சாரவே அப்படின்னா அந்த அந்த நடந்து கொண்டிருக்க இது வேள்வி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இவர் சிவன் வந்து அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. இமய வில் வாங்கிய ஈசன் பங்குரை உமையினை இகழ்ந்தனன் என்ன ஓங்கிய கமையரு சினத்தன் இக்கார்முகம் கொளா சமையுறு தக்கனார் வேள்வி சாரவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.